தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த ஊடகத்தை பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நடத்தி வருகிறோம். எனவே தாங்களால் இயன்ற ஏதேனும் ஒரு தொகையை நீங்கள் அளித்தால் இந்த ஊடகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு உதவியாக இருக்கும். எனவே வாய்ப்பிருப்பவர்கள் தங்களால் இயன்ற தொகையை கொடுக்கவும். நன்றி. தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முதன்மை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு ஊடக விவாதங்கள்ல உட்காந்துக்கிட்டு பாஜக தான் மறைமுகமாக தமிழ்நாட்டை ஆள்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. உள்ளபடியே பாஜக மறைமுகமா தமிழ்நாட்டை ஆளுதா, இல்ல அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ஏதேனும் திட்டமிட்டு ஒரு பரபரப்பை கிளப்ப வேண்டும் என்பதற்காக இப்படி ஊடகங்களை பேசுறாரா அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவருடைய பேட்டிகளை தொடர்ச்சியா எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா அல்லது வேற ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அவர் இப்படி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அதான் மக்களே, இந்த உட்கட்சி விவகாரங்களை நம்ம பேசினதுல இதுவரைக்கும் யூடியூப்ல நம்ம பேசினது கிடையாது. நம்ம பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சோம். பல்வேறு சம்பவங்களை நான் தவிர்த்திருக்கேன். குறிப்பா பனையூர் பாபு கட்சியை விட்டு போன அந்த சம்பவம், பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. உட்கட்சி விவகாரங்களை பெரும்பாலும் ஊடகங்கள்ல பேச மாட்டேன். ஏன்னா தலைவர் அதை விரும்ப மாட்டாரு. சமூக வலைதளங்களை உட்கட்சி விவகாரங்களை பேசாதீங்கன்னு சொல்லுவாரு. ஆனால் இது ஒரு எல்லை மீறி போய் இன்னைக்கு கட்சியினுடைய ஒரு முதன்மை செயலாளர் பதவியில் இருக்கிறவரே இப்படி கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காரு. இது உண்மையா பொய்யான்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்ப நம்மலாம் கட்சியினுடைய அடுத்த கொள்கை வாரிசுகள். இப்ப நம்மளை போன்ற இளைஞர்கள் ஷானவாசருடைய பேச்சை பார்க்கும்போது ஒரு குழப்பம் ஏற்படுதா இல்லையா? ஏன்னா நம்ம பிஜேபி எதிர்ப்புல ரொம்ப உறுதியா இருக்கும். ஆனால் அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் பேச்சை கேட்கும்போது உள்ளபடியே மறைமுகமாக பாஜக தமிழ்நாட்டை ஆளுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்ல. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? அதுக்காக ஒரு சந்தேகத்தை சரி செய்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோ. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ணன் கிட்டத்தட்ட 1 hour பேசியிருக்காரு. நம்ம அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தோம். புதிய தலைமுறையில அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. 1 hour பேசியிருக்காரு. அதனால தான் அந்த வீடியோ லேட்டு. சொல்லப்போனா அந்த வீடியோ நேத்தே போட வேண்டியதா இருந்துச்சு. சரி, அவர் என்ன பேசியிருக்காரு முழுசா பார்த்துட்டு நம்ம வீடியோ போடுவோமே. எல்லாரும் மாதிரியும் சும்மா ஏதோ மேம்போக்கா பார்த்துட்டு வீடியோ போடாம, சரி அவர் என்ன முழுசா டாப் டு பாட்டம் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தேன். நேற்று ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 1 hour அந்த வீடியோ. அதுல கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பாத்தீங்கன்னா அவருடைய வரலாறு சொல்றாரு. அவரு கட்சிக்குள்ள எப்படி வந்தாரு, எப்படி துணை பொதுச் செயலாளராக ஆனாரு, அப்புறம் எப்படி தேர்தல் களத்துக்குள்ள வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டரியை சொல்லி வர்றாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலதான் இந்த விமர்சனத்துக்குள்ள வராரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் வைக்கக்கூடிய ஒரு முதல் விமர்சனம் என்னன்னா, இந்த அமைச்சரவைக்குள்ள போறது, தாவேக அமைச்சரவைக்குள்ள போறது சம்பந்தமா உயர்நிலை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் இருந்த 99% நபர்கள் கூட்டணிக்குள்ள நம்ம போகணும்னு ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு அதுல ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்களே, கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே அது. அதாவது இன்னைக்கு கடைநிலையில இருக்க தொண்டர்கள் வரைக்கும் நம்ம தலைவர் வரைக்குமே வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை என்னது? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. திமுக கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்லிருச்சு. அதிமுக இதை பத்தி பேசவே மாட்டாங்க. அப்ப வாய்ப்பே தராதவங்கள்ட்ட நம்ம போய் நின்றுட்டு இருக்கிறத விட இங்க ஒருத்தர் வாய்ப்பு தரேன்னு சொல்றாரு. ஏன் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம வேணான்னு சொல்ல? எனவே இதன் அடிப்படையில் தான் தாவேகா அமைச்சரவைகளுக்குள்ள விசிகா போகணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. எனவே இதை தலைவர் எடுத்தாங்கன்னு பண்ணாம அவர் கரெக்டா தான் பண்ணியிருக்காரு. உயர்நிலை கூட்டத்தை கூட்டியிருக்காரு. எல்லா நிர்வாகிகள்டையும் கருத்து கேட்டிருக்காரு. பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்ததால் தான் இப்ப தாவேகா அமைச்சர்கள் விசிகா பங்கேற்று இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இதுல கொஞ்சம் உடன்பாடு கிடையாதுன்னு சொல்றீங்க. இவ்வளவு வெளிப்படையா நீங்க உடைச்சு பேசின நீங்க அந்த கருத்தை நீங்க சொல்லியிருக்கலாம்ல. இல்ல இந்த காரணத்துக்காக நம்ம அமைச்சரவைக்குள்ள போக கூடாது. இப்ப கம்யூனிஸ்டுகள் வெளியில ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா அந்த காரணத்தை அவங்க இப்போ வரைக்கும் வெளியே சொல்லல. நீங்க உடச்சே சொல்லியிருக்கலாமே. இந்த காரணத்துக்காக நம்ம அமைச்சரவைக்குள்ள போக கூடாதுன்ற காரணத்தை சொல்லியிருக்கலாமே. எங்களுக்கும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிருக்கும்ல. அப்புறம் என்ன சொல்றாரு? இன்னொன்னு என்ன சொல்றாரு? சட்டமன்றத்துல தமிழ்நாடு அரசு, தாவேகா அரசு எழுதி கொடுத்த உரையை ஆளுநர் படிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அந்த தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்ட சம்பவம். இப்ப தமிழ் தாய் வாழ்த்தை ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துல 3வது இடத்துக்கு தள்ளியிருக்காங்க அப்படின்னு ஒரு பல்வேறு தரவுகளை சொல்றாரு. அதாவது கடந்த திமுக ஆட்சியில திமுக அரசு எழுதி கொடுக்குற உரையை ஆளுநர் படிக்காம வெளிநடப்பு பண்றாரு. ஒரு சில வார்த்தைகளை தவிர்க்கிறாரு. குறிப்பா இந்த திராவிட மாடல்ன்ற வார்த்தை, இது போன்ற வார்த்தைகள் ஆளுநர் சட்டசபையில பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு தானே இருந்தாங்க.
ஆனா இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து தாவேக்கா என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை வந்து படிச்சுட்டு தானே போறாங்க. படிக்கலைன்னாலும் குத்தம்ன்றீங்க, படிச்சாலும் குத்தம்ன்றீங்க. இல்ல இது என்ன மாதிரியான முரண்பாடுன்னு நமக்கு ஒன்றும் புரியலையே. இன்னொன்னு என்ன சொல்றேன், இந்த தேசிய கீதம் வந்து 3ஆம் இடத்துக்கு போனது இது சம்மந்தமா சொல்றாரு. அதாவது அண்ணன் நாளூர் ஷானவாஸ் அவர்களே, நான் தெளிவா உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடந்தது உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை வந்து சரி பண்ணணும்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். ஆனா இதை வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா நீங்க எடுத்துக்கிட்டு பாஜக வந்து மறைமுகமாக தமிழ்நாட்டை ஆளுதுன்றத நம்ம எப்படி ஏத்துக்கிறது? சரி, இப்ப இந்த தேசிய கீதம், இந்த தமிழ் தாய் வாழ்த்து இது போன்ற பிரச்சனைகளால் கீழ்மட்டத்துல அன்றாடங்காட்சிகளாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு என்ன பயன்? இது தவறுதான். நம்ம எந்த இடத்துல இதை ஆதரிச்சு பேசல, இதை தவறுதான், இதை தாவேக்கா அரசு திருத்திக்கணும். ஆனா இதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா நீங்க முன்வைக்கும் போது இதனால் சாமானிய மக்களுக்கு என்ன பயன்? அவங்கள்ட்ட போய் கேளுங்க. என்னைக்காவது இந்த மாதிரி சட்டமன்றத்துல வந்து தமிழ் தாய் வாழ்த்த 3ஆவது இடத்துக்கு தள்ளிட்டாங்க, தேசிய கீதத்தை 2 முறை பாட்டாங்கன்னு. எப்பா, சட்டசபைனா என்னன்னே தெரியாதுப்பா எனக்கு. அவங்க பாடுனா என்ன பாடலன்னா என்ன? நானே இன்னைக்கு சாப்பாட்டு வழி இல்லாம வேலைக்கு போனாதான் எனக்கு சோறுன்ற நிலைமையில இருக்கேன். அது போன்ற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை பத்தி நீங்க பேசினா பரவாயில்ல. அதை விட்டுட்டு இது ஏதோ பெரிய குற்றச்சாட்டு மாதிரி எடுத்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கடந்த திமுக ஆட்சியிலே இது நடந்திருக்கு. வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டிருக்கு, தேசிய கீதம் முதல்ல பாடப்பட்டிருக்கு, தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துல பாடப்பட்டிருக்கு. அப்போல்லாம் நீங்க சுட்டி காட்டியிருந்தீங்கன்னா பரவாயில்லையே. ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளவு நீங்க மூர்க்கமா நீங்க விமர்சனம் பண்றீங்க. சரி, ஓகே. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக அரசிடம் இருந்த ஒரு உறுதி தாவேக அரசிடம் இல்லைன்னு சொல்றாரு. திமுக உறுதியா இருந்தாங்க எப்ப? எதிர்கட்சியா இருந்தப்ப. ஆளுங்கட்சி ஆன பிறகு 2021க்கு பிறகு எந்தெந்த இடத்துல உறுதியா இருந்தாங்க? அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தப்ப கருப்பு பலூனு, கருப்பு கொடி, கோ பேக் மோடி. இங்கிட்டு ஆளுங்கட்சியா வந்த உடனே வெள்ளக்குடை, வெல்கம் மோடி. எத்தனை முறை வந்து கோபேக் மோடி சொல்லிட்டாங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம். இன்னொன்னு, இந்த நீட் எதிர்ப்பை பத்தி சொல்றாரு. அதாவது எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பயங்கரமா போராடினாங்க, பயங்கரமா அரசியல் பண்ணாங்க, எல்லாம் உண்மைதான். ஆளுங்கட்சியாக நேத்து வந்த சிஜேபி ஒரு தொடர் போராட்டத்தை நடத்தினாங்களா இல்லையா? நடத்தி இன்னைக்கு அந்த துறையினுடைய அமைச்சரை வந்து பதவியை ராஜினாமா செய்ய வச்சிருக்காங்களா இல்லையா? திமுக இந்த 5 ஆண்டு காலத்தில் ஏன் அவர்களுடைய மாணவர் அமைப்பை வச்சு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி நீட்டு வந்து விலக்கும் வரை இங்க போராட்டம் நடக்கும். மெரினாவை இன்னைக்கு சொல்றீங்களா, மெரினாவை திறந்து விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் ஆளுங்கட்சியா இந்த திமுக வந்து மெரினாவை திறந்து விட்டு அவங்க மாணவர் அமைப்பை உட்கார வச்சு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி நீட்டு விலக்கு வாங்கும் வரை போராட்டத்தை நடத்தி இருக்கலாமே? ஏன் நடத்தல? சம்பிரதாயத்துக்காக 50 லட்சம் கையெழுத்து வாங்கினேன், 80 லட்சம் கையெழுத்து வாங்கினேன், உண்ணாவிரதம் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சம்பிரதாயத்துக்கு மட்டும்தானே போராட்டங்கள் நடத்தினாங்க. நேத்து வந்து சிஜேபி இவ்வளவு உறுதியோடு நின்று ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த துறை அமைச்சர் வந்து பதவி விலகும் வரை உறுதியுடன் இருக்காங்களா? எவ்வளவு தடியடி வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்துச்சு இந்த பாசிச மோடி அரசு. அதையெல்லாம் தாண்டி தானே இன்னைக்கு அவங்க போராட்ட களத்துல நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அது போல் திமுக 5 ஆண்டுகளில் ஏன் ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்கல? என்ன இதுல கொள்கை உறுதியோட இருக்காங்க திமுக? அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த நிதி ஒதுக்கீடுல வந்து ஒன்றிய அரசு வந்து நம்மள வஞ்சிக்குது, அதை எதிர்த்து வந்து தாவேக்கா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இது அந்த ஆட்சியிலே நடந்துச்சு, இந்த ஆட்சியிலேயும் தான் நடந்துட்டு இருக்கு. இது வன்மையான கண்டனங்கள். இதை வந்து உள்ளபடியே சரி செய்யணும். எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வருடம் 5000 கோடி கொடுக்குது ஒன்றிய அரசு. அந்த பணத்தை செலவு பண்ண முடியாம திமுக திருப்பி அனுப்புனாங்களே, அது பத்தி ஏன் நீங்க ஒரு வாரத்தை கூட கேட்கல? இங்க இருக்கக்கூடிய எல்லா தலித் மக்களும் தண்ணீரை அடைஞ்சிட்டாங்களா? எல்லாமே பொருளாதாரத்துல மேம்பட்டுட்டாங்களா? அந்த பணத்தை செலவு பண்ண முடியாம திருப்பி அனுப்புறாங்க. இப்ப கடைசியா கூட அந்த 5000 கொடுத்ததை அந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. இது போன்று பல்வேறு வேலைகளை வந்து திமுக செய்த போது நீங்க கேள்வி கேட்டிருந்தா நீங்க வந்து நல்லவர்னு நாங்க நினைச்சிருப்போம். ஆனா நீங்க அப்ப ஏதோ கண்டிச்ச ஒரு வார்த்தை விட்டீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அது ஒரு ட்வீட் இல்ல ஒரு சின்ன குறுஞ்செய்தி ஏதோ ஒண்ணு போட்டிருப்பீங்களா? கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து எல்லா தொலைக்காட்சியிலயும் உட்காந்துக்கிட்டு போயிட்டு இன்னைக்கு இவ்வளவு குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு, வார்த்தைக்கு வார்த்தை கொள்கை 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 கொள்கைன்னு பேசுறாரு அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். திமுகவுக்கும் கொள்கைக்கு என்ன சம்பந்தம்? ஏங்க, கொள்கையை வந்து மறந்துட்டு 5 வருஷம் ஒரு துப்புக்கட்ட ஆட்சியை நடத்தினதாலதான் இன்னைக்கு மக்கள் வந்து தோக்கடிச்சு கூப்புல உட்கார வச்சிருக்காங்க திமுகவை. என்ன கொள்கையை பின்பற்றினாங்க 5 வருஷத்துல? ஓட்டுக்காக வேலை தூக்குனாங்க. வேலை முருகன் கையில இருக்க வேலை. முருகனுக்கு மாநாடு போட்டாங்க. இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் போய் சாதி சங்க மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. அதுவும் ஸ்பெஷலா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில ஏறி 19 முறை ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன கொள்கை? சாதி பேர்ல பாலம் திறக்கிறாங்க. என்ன, பெரியார் வந்து சாதியை ஒழிக்க போராடினார். எந்த சாதியை ஒழிக்க? தமிழ் சாதிகளை மட்டும் ஒழிக்க, தெலுங்கு சாதியை ஒழிக்க போராடலையா?
அவர் பேரு நாயுடு தானே, ராமசாமி நாயுடு இருந்த பேரை தானே திறந்தாரு. ராமசாமி என்று என்னை அலைங்கள்னு சொன்னார்ல. ஆனா அதே பெரியாருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய ஆட்சியில் ஜிடி நாயுடு பாலம் என்ற ஒரு பாலத்தை திறந்தார்களே, அன்னைக்கு ஏன் நீங்க கேள்வி கேட்கல? அன்னைக்கு கேட்டிருக்கணும்ல நீங்க. கொள்கை கொள்கைன்னு பேசுறீங்களே, இதெல்லாம் திமுகவுடைய கொள்கையா? பள்ளிகளிலே கந்த சஷ்டி பாராயணத்தை பாட சொன்னாங்களே, இது கொள்கையா? என்ன கொள்கை? தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வளவு கேவலமா பேசினாங்க. அவங்களுக்கு வந்த உடனேயுமே 10 சீட்டு ஒரு எம்பி கொடுத்தாங்களே, இது திமுகவோட கொள்கையா? அதை எதிர்த்து நீங்க என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? இவ்வளவு ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு வலுவான கட்சியாக இருந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சிக்கு 8 சீட்டுகளை கொடுத்தாங்களே, அன்னைக்கு கேட்டீங்களா? ஏங்க நேத்து வந்த கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்களே, நாங்க இத்தனை ஆண்டு காலம் உங்களோட நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு போராட்டங்களை நடத்தியிருப்போம், உங்களுக்கு எவ்வளவு உறுதுணையா நாங்க இருந்திருப்போம், எங்களுக்கு 8 சீட்டு கொடுக்குறீங்களேன்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்டிருக்கலாம்ல. உங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு மட்டும் நீங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில சொல்றீங்க. நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் எனக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா கொடுக்கலன்னு சொல்றீங்களே. அதே திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் எங்க தலைவர் தான் எங்களுக்கு கொடுக்கல, நீங்க ஒரு சீட்டை எங்களுக்கு கொடுங்க, சேர்த்து 8 சீட்டை ஒரு 10 சீட்டா கொடுங்க, நானும் கூட நின்னுக்கிறேன் போய் நீங்க கோரிக்கை வச்சிருக்கலாமே. ஏன் அதை வைக்கல? விடுதலை சிறுத்தைகள் சீட்டு கொடுக்கலன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு தான் திமுக கொடுத்தாங்கன்னு ஏன் உங்களுக்கு சொல்ல தெரியல? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அப்புறம் என்ன சொல்றாரு, நீட் போராட்டத்தை தாவேக அரசு ஒடுக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீட்டை போராடி ஒழிக்க முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தெரியும். இதற்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை அண்ணன் திருமாவளவன் இப்ப இடையில நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல போட்டு உடைச்சிட்டாரு. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு போய் நம்மளுடைய கல்வி உரிமை மாநில பட்டியலுக்கு மறுபடியும் வரணும். மாநில பட்டியலில் இருந்த கல்வி உரிமையை பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு? எனவே நீட்டை போராடி ஒழிக்க முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு போராட்டத்தை ஒடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. சரி, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்குனாங்களா இல்லையா திமுக? எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. இந்த நாட்டை சுத்தமாக வைத்திருந்த மக்களை எவ்வளவு காயப்படுத்தியது இந்த திமுக அரசு. அன்னைக்கெல்லாம் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல. தொடர்ச்சியாக தலித் மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்கொடுமைகள் என்ன கண்டனம் தெரிவிச்சிங்க? புல்லட் ஓட்டினதுக்காக கையை வெட்டினானே, நல்லா படிச்சதுக்காக ஒருத்தன் வெட்டினானே, என்ன கண்டனம் தெரிவிச்சிங்க? இல்ல போய் எம்எல்ஏவா தானே இருந்தீங்க, எத்தனை முறை போய் முதலமைச்சரை பார்த்து நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஆட்சியில, இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனை முறை கோரிக்கை வச்சிருக்கீங்க? அப்புறம் என்ன சொல்றாரு, தாவேகாவோடு அண்ணன் திருமாவளவனுக்குமே ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான், முரண்பாடு இருந்துச்சுதான். ஒரு ஜோசியக்கார ஒருத்தரை ஒரு அரசு பதவிக்கு கொண்டு வந்தாங்க, கண்டிச்சாரு, வாபஸ் வாங்கினாங்களா இல்லையா? தூய்மை பணியாளர்கள் அந்த பணியை தனியார் மயமாக்கும் போது அதை கண்டிச்சாரா இல்லையா? அதை ரத்து பண்ணாங்களா இல்லையா தாவேகா? எங்க விமர்சனத்தை இப்படி வைக்கணுங்க. நீங்க தாவேகாவை குறை சொல்லல, நடப்பது கூட்டணி ஆட்சி. சொல்ல போனா நீங்க தாவேகா ஆட்சியை குறை சொல்கிறோம் என்ற பெயரில் விடுதலை சிறுத்தைகளையும் சேர்த்து நீங்க குறை சொல்ற மாதிரி தானே போகுது. நம்மளும் தானே அமைச்சரவையில இருக்கோம், கூட்டணி ஆட்சி தானே நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த பழனி கோயில்ல அந்த இடத்தை அபகரிச்ச அந்த விஷயத்த சொல்றாரு. அதை ஒத்துக்கிறாங்கல்ல தாவேகா? இல்ல அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொல்றாங்களா? தவறு நடந்திருக்கு, நடவடிக்கை எடுக்கிறேன்னு தானே சொல்றாங்க. சரி, இந்த ஒரு விஷயத்துக்கு பொங்குற நீங்க திமுக ஆட்சி காலத்தில் கிட்னி திருட்டு சம்பந்தமான செய்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அமைச்சர் KN நேரு துறையில் 800 கோடி ரூபாய்க்கு மேல இந்த அரசு வேலை வாங்கி தரதுல பல்வேறு மோசடிகள் நடந்துச்சுன்னு ஒரு வழக்கு வந்துச்சா இல்லையா? அது தெரியுமா தெரியாதா? செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்றாரு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கக்கூஸ் கல்லூரியில 100 கோடி ஊழல்னு செய்தி வந்துச்சு, அந்த விஷயத்தெல்லாம் கண்டிச்சிங்களா? திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் பேரிலும் ஊழல் வழக்கு இருக்கா இல்லையா? அதை பத்தி எல்லாம் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? அப்புறம் என்ன சொல்றாரு, இந்தியா கூட்டணி இங்க அமைகிறது கஷ்டம், திமுக இல்லாம காங்கிரஸ் தடுமாறுதுன்றாரு. ஒரு தடுமாற்றமும் கிடையாது, ஒரு தடுமாற்றமும் கிடையாது. இந்தியா கூட்டணி அடுத்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இப்ப திமுக இல்லாத இடத்த தாவேக நிரப்பதான் போகுது, அது நடக்கதான் போகுது. இது எல்லாத்தையும் விட்டுருங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஆராசா எவ்வளவு கேவலமாக விமர்சனம் செய்தார். அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் விடுதலை சிறுத்தை கட்சியையும் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருப்பீங்களா? சோஃபா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்களே நம்மள, அதற்கு ஒரு கண்டனம் பதிவு பண்ணீங்களா?
இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாரிசுகள் பல நபர்கள் வந்து தாவே கலப்பை இணையிறாங்களே. அவங்க என்னத்தை போய் வாங்கிட்டு இணைகிறாங்க? நீங்க கேட்டிருக்கணும்ல, கேள்வி எழுப்பி இருக்கணும்ல. எங்க கட்சி தான் வந்து சோஃபா வாங்கிட்டு போகுது. இப்ப உங்க அரசியல் வாரிசுகள் எல்லாம் போறாங்களே, ஜெகத் ரட்சகனுடைய மகன், திருச்சி சிவா அவர்களுடைய பொண்ணு, அழகிரி அவர்களுடைய பொண்ணு, இவங்களாம் போய் தாவேக்கல இணையறாங்கல்ல. அவங்க என்னத்தை போய் வாங்கிட்டு கட்சியில இணையறாங்கன்ற நீங்க கேள்வி எழுப்பி இருக்கணும்ல. எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க விடுதலை சிறுத்தைகளை. இப்ப வரைக்கும் பேசிட்டு தானே இருக்காங்க, சோஃபா வாங்கிட்டு போயிடறாங்க, சோஃபா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு. அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பதிலடி கொடுத்திருக்கீங்களா? கட்சியினுடைய முதன்மை செயலாளர் என்ற ஒரு பொறுப்பில் இருந்துகிட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த நெறியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. விரைவில் திமுக பக்கம் வந்து ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் நகரிலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதற்கு ஒரு என்ன சொல்றாரு, நான் அறத்தின் பக்கம் நிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அண்ணன் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களே, 2 மாசத்துல இவ்வளவு குறைகளை சொல்லக்கூடிய நீங்கள் 5 ஆண்டுகளில் அறத்தின் பக்கம் நிற்காமல் ஏன் திமுக பக்கம் நின்னீங்க? ஏன் திமுக பக்கம் நின்னீங்க? அன்னைக்கு நீங்க அறத்தின் பக்கம் நின்றுருந்தா, இல்லப்பா அவர் அப்பையில இருந்தே அப்படிதாப்பா அப்படின்னு நம்ம கடந்து போயிருக்கலாம். அப்பெல்லாம் நீங்க திமுக பக்கம் நின்றுட்டு இன்னைக்கு நான் அறத்தின் பக்கம் நிக்கிறேன்னா, இது அறத்தின் பக்கம் நிக்கிற மாதிரி தெரியல. உங்களுடைய இன்டர்வியூ முழுசா பார்த்துட்டு நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குது. உங்களுடைய உள்நோக்கம் என்பது திமுக ஆட்சி தான் சிறந்த ஆட்சி, தாவேக்காவை விட திமுக சிறந்த கட்சி, சிறந்த ஆட்சியை நடத்தினார்கள்னு தான் நீங்க நிறுவ நினைக்கிறீங்க. மற்றபடி நீங்க தவறா பேசல, எந்த இடத்துல கண்ணிய குறைவா பேசல. ஆனா உங்களுடைய நோக்கம் அந்த வீடியோவில் வெளிப்பட்டது. என் பார்வைக்கு நான் சொல்றேன், தாவேக்கா ஆட்சி மோசமான ஆட்சி. 2 மாசத்திலே அவங்க மோசமான ஆட்சியை நடத்திட்டாங்க. 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான ஆட்சியை நடத்தினார்கள். தேனாரும் பாலாரும் தமிழ்நாட்டில் ஓடியது, மக்கள் அனைவரும் அள்ளி பருகி சந்தோஷமாக இருந்தார்கள். தாவேக்கா வந்து அந்த தேனாரும் பாலாரை நிறுத்திடுச்சுன்னு தான் நீங்க நிறுவ வரீங்க. அதான் மக்களே, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தால் தான் தோல்வியை சந்தித்தது என்று பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கியமான பொறுப்பாளர்களே இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, பெண் மாப்பிள்ள சார் இருக்காருல்ல, அவருடைய அமைப்பு, அந்த அமைப்பினால்தான் இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி, அவங்க பண்ண இவ்வளவு பெரிய வேலை தான் இன்னைக்கு நம்மள தோல்வியில உட்கார வச்சிருச்சு அப்படின்னு இன்னைக்கு நிறைய நபர்கள் பேசுறாங்க. அதை பத்தி அண்ணன் ஷானவாஸ் வந்து பேசல, அது குறித்து வாய் திறந்ததில்ல. திமுகவினரே சொல்றாங்களே இவங்களாலதான் தோத்தோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து புரிதல் இல்லாம இருக்காங்க, நாங்க இளைஞர்களுடைய இதை வந்து கணிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாம் தெளிவா தான் இருக்காங்க, யாரையும் வந்து குழப்பிட முடியாது. மக்களை வந்து அவ்வளவு சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. மக்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன சொல்றாரு கடைசியா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தனித்த தலைவர், அவர் முடிவெடுக்கிறதுல வந்து அவரை அடிச்சுக்க முடியாது, சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர், எல்லாத்துட்டையும் கருத்து கேட்பாரு, கடைசியா அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதாவது ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர், ஒரு தொண்டனா கூட இருக்கலாம், முதல் தலையாய கடமை என்னன்னா தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்பட்டு நிற்பதுதான் ஒரு தொண்டனாக, ஒரு பொறுப்பாளராக நமக்கு இருக்கக்கூடிய தலையாய கடமை. அதையே நீங்க தவற விட்டுட்டீங்களே. அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் எடுத்த முடிவு சரிதான், தாவேக்கா ஆட்சியில் வந்து பல்வேறு நிறைகுறைகள் இருக்கு, அதை நாங்க சரி பண்ணுவோம் அப்படின்ல நீங்க பேசியிருக்கணும். எத்தனை முறை போய் முதலமைச்சரை சந்திச்சிருக்கீங்க நீங்க இது வரைக்கும்? நம்ம ஆட்சி தானே நடக்கிறது, கூட்டணி ஆட்சி தானே. நீங்க இவ்வளவு தூரம் போய் 3 சேனல்ல உட்காந்து நீங்க இன்டர்வியூ கொடுத்தத போயிட்டு முதலமைச்சரை சந்திச்சு பேசியிருக்கலாமே. நம்ம ஆட்சி தானே. அண்ணன் வன்னியரசு அவர்களை கூட்டிட்டு போய் இந்த பாருங்க இவ்வளவு இருக்குது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு பேசியிருக்கலாமே. அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு நீங்க மறைமுகமா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளுதுன்னா என்ன நிறுவ வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எடுத்த முடிவு தவறுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல தாவேக்கா விட்டு விசிகா வெளியில வந்து பழையபடி ரோட்ல போய் நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கட்சி தலைமை தெளிவா இருக்கு, கட்சியினுடைய பல 2ஆம் கட்ட தலைவர்கள் தெளிவா இருக்காங்க, கட்சியினுடைய தொண்டர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கனாலதான் அண்ணன் எம்பி ரவிக்குமார் இருக்காருல்ல, துணை பொதுச் செயலாளர், அவரையே கேள்வி எழுப்புறாங்க. போயிட்டு அந்த மாநாட்டு பந்தல்ல வந்து ஐயரை வச்சு ஒரு பூஜை பண்ணது இது தவறுன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. தொண்டர்கள் சரியா இருக்கனால தானே கண்டிக்கிறாங்க. எனவே அண்ணன் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களே, நீங்கள் வந்து உங்களுடைய உள்நோக்கம் வந்து இன்னைக்கு வெளிப்பட்டுருச்சு. தயவு கூர்ந்து உங்களுக்கு அப்படி வந்து திமுக தான் முக்கியம் அப்படின்னா நீங்க திமுகவில் போய் சேர்ந்துட்டு நீங்க குற்றச்சாட்டை முன்வைங்க. விசிகால இருந்துட்டு நீங்க இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சீங்கன்னா இது தவறால போய் முடியும். நீங்க இதே போல் திமுக ஆட்சியில இருந்த போது நீங்க பேசியிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நடுநிலைவாதி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அன்னைக்கெல்லாம் நீங்க வாயே திறக்கலையே. ஒரு வாய் திறந்து பேசியிருப்பீங்களா? அன்னைக்கெல்லாம் பேசலையே. இன்னைக்கு மட்டும் பேசுறீங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன? எனவே தயவு கூர்ந்து கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. கட்சியினுடைய பெரிய பொறுப்புல இருக்கீங்க. நாங்களாம் சின்ன சின்ன பொறுப்புல இருக்கோம். நாங்களே ஒரு சில வார்த்தைகளை பேசும்போது கண்ணியமா பேசணும். தலைவருடைய பேச்சுக்கு நம்ம கட்டுப்படணும் அப்படின்றத உள்வாங்கிட்டு பேசுறோம். ஆனா பெரிய பொறுப்புல இருக்கீங்க. உள்ளபடியே பெரிய திறமைசாலி நீங்க. உங்களுடைய வரலாறு பெருசு. உங்களுடைய பங்களிப்பு இந்த கட்சிக்கு தேவை. எனவே சரி செய்து கொள்ளுங்கள். அதுதான் கட்சிக்கும் நல்லது, நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் நல்லது, எங்களை போன்ற அடுத்த தலைமுறையினருக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.